நீ 11ஆப்பு படிக்கும்போது ஒரு பொண்ணிட்ட பேசிட்டு இருந்தேல்ல, அந்த பொண்ணோட கான்டாக்ட்ல இன்னும் இருக்கியா? இப்ப தெரியாத மாதிரியே பேசுறேன். ஸ்கூல்ல நான் பேசுறது தெரிஞ்சு மாஸ்டர் பேரண்ட்ஸ் படி கூப்பிட்டு நீங்க என்ன அடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு வந்தீங்களே. சரி, அதை விட லாக்டவுன்ல நம்ம ஊர்ல காவியன் ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தியா, அது என்னாச்சு? பேசினதும் உண்மைதான். அதுக்கு அடுத்த ஒரு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. ஓ அப்படியா? அப்படியாவா? எப்பா அவங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னதே நீங்க தானே. இப்ப எதுக்கு அந்த கேள்வி தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? அதுலடா வயசு 28 கல்யாணம் தான் பண்ணும்ல. அதான் நானும் சொல்றேன். 28 வயசாவது ஒழுங்கா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டேன். பாருண்டா, ஆனா பொண்ணு வீட்டுல தாத்தா எங்க இருக்கிறாங்களே, இப்ப ஜாதகத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. கேட்டதான் சொல்லுவீங்க, நீங்க தான் எடுத்து கூட்டு பாக்கணும். அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உன்னோட ஜாதகம் எங்கேயும் மறந்து வச்சிட்டேன்டா. பாப்பா, என்னோட ஜாதகம் பத்திரமா இருக்குல்ல? ஒன்றும் பத்திரமா இருக்குடா, நீ கவலையே படாத. இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க, நான் போய் 10 திராட்சை எடுத்துட்டு வந்துடுறேன்.